ஸோ என்ஆர்ஐஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்தியாவில் சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா 182 நாளைக்கு மேலே ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார், அந்நிய நாட்டில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து என்ஆர்ஐ கேட்டகரிஸ்குள்ளே வந்துடுறாரு. இப்படி வந்துட்டாருன்னா அவருக்குன்னு தனியாக சில டேக்ஸ் ரூல்ஸ் இருக்குது, பேங்கிங் ரூல்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலராக நம்ம இனிமேல் சப்சிக்வெண்ட்டில் வர எல்லா வீடியோஸ்லேயும் என்ஆர்ஐயை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வந்து தொடர்ந்து இந்த செஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம என்ஆர்ஐ வந்து பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இது நம்மலாம் எப்படி ஒரு பேன் கார்டு வாங்குகிறோமோ அதே மாதிரி என்ஆர்ஐஸும் என்ஆர்ஐ கேட்டகரியில் பேன் கார்டு அப்ளை பண்ணணும். இப்போ இந்தியாவில் வந்து ஏற்கனவே ஒருத்தர் பேன் கார்டு வச்சுருக்காரு அப்படின்னா அவர் இந்தியா சங்கத்தில் நம்ம ஆர்ஐயாக இருக்கும்போது பேன் கார்டு வாங்கியிருப்பார். அவர் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு போகிறாரு அப்படின்னா ரூல்ஸ் பிரகாரம் சொல்கிறதா இருந்ததுன்னா அவர் பேனில் மாடிஃபிகேஷன் பண்ணணும். நான் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸாக மாறிட்டோம் அப்படிங்கிறத. பட் பெரும்பாலானவர்கள் அது பண்ணுறது கிடையாது. பட் அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு அந்த பேன் கார்டை மாடிஃபிகேஷன் பண்ணணும். இல்லை நான் இது வரைக்கும் பேன் கார்டே வாங்கலை அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் பேன் கார்டு அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் பேன் கார்டு வாங்கிக்கிறீங்க. அடுத்தது ஆதார் கார்டு. நீங்கள் உங்களுக்கு இந்தியாவில் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்கு விசிட் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் இந்தியாவில் ஆதார் கார்டு வாங்கிக்கலாம். அதை தவிர நீங்கள் இந்தியாவில் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கலாம். பாஸ்போர்ட் உங்களுக்கு மேண்டேட்ரி. ஏன்னா நீங்கள் பாஸ்போர்ட் இருந்தால் தான் இந்த கடவுச்சீட்டுன்னு சொல்கிற அந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகவே முடியும். ஸோ பாஸ்போர்ட் இஸ் த மேண்டேட்ரி. ஆப்வியஸ்லி உங்களுக்கு விசா இருக்கும். விசா இருந்தால் தான் அந்த கண்ட்ரியில் உங்களை அலோவே பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் என்ஆர்ஐ கேட்டகரியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமர் ஐடி வச்சுருவாங்க, அதுக்கு கீழே 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல், அதாவது என்ஆர்இ அக்கௌண்ட். இன்னொன்று நான் ரெசிடென்ட் ஆர்டினரி, அதாவது என்ஆர்ஓ அக்கௌண்ட். இப்போ இந்த கஸ்டமர் ஐடியில் என்ஆர்இ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த 2 அக்கௌண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா இவர் வெளிநாட்டுக்கு எதுக்கு போகிறாரு, அங்கே போய் ஒரு சம்பாதிக்க போகிறாரு. ஸோ அந்த சம்பாதிச்சாரு அப்படின்னா அந்த சம்பாதிக்கிற பணத்தை அவரோட வெளிநாட்டு அந்த கண்ட்ரியில் இருக்கிற பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பார், அதில் கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த பணத்தை அவர் இந்தியாவில் தனக்கு இருக்கிற குடும்பத்துக்கோ இல்லை தனது செலவுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இங்கே அனுப்புறது அப்படின்னா அவர் இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக இந்த பணத்தை அனுப்பணும். என்ஆர்இ அக்கௌண்ட் வில் அக்செப்ட் ஒன்லி ஃபாரின் கரன்சி.